அதாவது நாடாளும் நடப்பிற கொள்கை வந்து கலப்பை ஒதுக்குவோம், கலப்பில்லாத நாடாளு சமுதாயத்தை உருவாக்குவோம். இதுதான் நம்மளோட கொள்கை. இதில் வந்து கலப்பு திருமணம்னா என்னது? ஜாதி மறுப்பு திருமணம். ஜாதி மறுப்பு திருமணம்னா என்னது? ஜாதியை மறுத்து, அதாவது நம்ம குடும்பத்தை மறுத்து திருமணம் செய்கிறது. ஜாதியை மறுத்து திருமணம் செய்கிறது வந்து நம்ம குடும்பத்தை மறுத்து திருமணம் செய்கிறது. ஜாதியை மறுத்து திருமணம் செய்தவனுக்கு, குடும்பத்தை மறுத்து திருமணம் செய்தவனுக்கு குடும்பத்தில் எங்கே இடம் கொடுக்கலாமா சொல்லுங்கள்? குடும்பத்தை மறுத்து திருமணம் செஞ்சவனுக்கு குடும்பத்தில் இடம் கொடுக்கலாமா? ஜாதியை மறுத்து திருமணம் செய்தவனுக்கு ஜாதி சங்கத்தில் சேர்க்கலாமா? சேர்க்கக்கூடாதுன்னு தான் நம்ம நாடாளுமன்ற பேரவையோட கொள்கை. இதுக்காக கடந்த 2016 இது செயல்பட்டு வருது. இதில் வந்து முதல் வந்து அந்த கலப்பு திருமணம் பண்ணவனுக்கு என்னன்னா, அவனுக்கு வந்து சவக்குழி மாதிரி தான் கலப்பு திருமணம் பண்ணவனுக்கு. ஏன் அப்படின்னா, அவன் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டான், வெள்ளத்தொழிக்கு ஆசைப்பட்டு பண்ணிடுவான். ஆனால் அதுக்கு அடுத்தால அவன் பிள்ளைக்கு வந்து யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பையனுக்கும் பொண்ணு கொடுக்கல, அவனும் போச்சு. அடுத்தால பொண்ணுக்கும் நம்ம ஜாதியில் யாருமே பொண்ணு கொடுக்கல. அதுக்கு தான் கலப்பு திருமணம் பண்ணால் அவன் வந்து சவக்குழி திருப்பி வந்து நாடாருன்னு பேர் போட்டு வர முடியாது. அதுக்கு சமுதாயமும் ஒத்துக்கிடாது. ஒரு குரூப் வந்து கலப்பு திருமணம் செஞ்சு வைக்கணும், ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணணும்னே மீடியாவில் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படின்னா, இப்போ திருமுருகன் காந்தி, இந்த கருப்பழனியப்பன் பாருங்க, கருப்பழனியப்பன் திருட்டு ராஸ்கல், இவனோட வேலையை கலப்பு திருமணம் பண்ணி வைக்கணும். இந்த வீரமணி, வீரமணி, அவனு ஒரு 1ஆம் நம்பர் திருட்டு பய. இவன் என்ன பண்ணுவான்? இவனு கலப்பு திருமணம் பண்ணி வைக்கணும், அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னே பேச்சு. இந்த திகாவுடைய கொள்கையே கலப்பு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய கொள்கை. இவன் திகால ஒரு நெல்சன் ஒருத்தன் பேசுறான். நெல்சன் ஒருத்தன் ஒரு டியூப்ல கவலைப்படுறான். அந்த குடும்பத்துக்காரனும் அந்த ஜாதிக்காரன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் வந்து இப்படி மாதிரி உட்காந்துருக்காங்க, பப்ளிக்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் அவன் ஸ்பீச் கொடுக்குறான். அதில் வந்து கருப்பழனியப்பன் இருக்கான், இவன் நெல்சன் இருக்கான், இன்னும் இந்த இவன் தாடிக்காரன் அந்த துளுக்கன் இருக்கான்ல அவனும் இருக்கா. எல்லாரும் ஒரு திருட்டு பயிலும் அவ்வளோ பேர் இருக்கானுங்க. இவன் பேசுகிறான், அந்த ஜாதிக்காரங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி அந்த ஜாதிக்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவங்க வீட்டு பிள்ளைய தூக்கணும், அவங்க இப்படி உள்ள காதலிங்க, கலப்பு திருமணம் பண்ணுங்கன்னு சொல்றான். இப்படியே ஸ்டேஜ்லன்னு சொல்றான். இது தேவையா? இப்படிப்பட்ட அயோக்கியன்னு இருக்க உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு பையன், ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு அந்த குடும்பத்தை கெடுக்கணுமா? எவன் கெடுக்க ஆரம்பிக்கும்? இந்த தீக்கா கட்சிக்காரன் தான் கெடுக்க ஆரம்பிக்கான். இப்போ ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே இவனை கலப்பு திருமணம் பண்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு கலப்பு திருமணம் ஆகிட்டு அந்த குடும்பம் சீரழிஞ்சிட்டு அர்த்தம், அது சோழி முடிஞ்சது. அப்போ இப்படி நடந்துட்டு இருக்க நேரத்தில் நம்மளும் மீடியாவில் நுழையிறோம். நம்ம மீடியாவில் நுழைஞ்சோன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வீரமணிக்கு எதிராக நாங்கள் வீடியோ போடுறோம். நம்ம சமுதாயத்தை யார் தாக்கி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக போடுறோம். நம்ம இவர் யார், நம்ம சீமான ஒரு வாட்டி என்ன பண்ணா, சீமா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னா அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் எனக்கும் சீமானுக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை கிடையாது. ஆனால் என்ன, இவன் வந்து நம்ம சமுதாயத்தை குறைச்சி பேசினா நாங்கள் அவனுக்கு எதிராக வீடியோ போட்டோம். வேற ஒன்றும் செய்யலை. அரசியல் எங்களுக்கு இஷ்டம் இல்லை, எங்களுக்கு ஓட்டோ எலெக்ஷனோ எதுவுமே தேவையில்லை, எங்களுக்கு பதவி ஆசை இல்லை, தேவையில்லை. ஆனால் சமுதாயத்தை குறைச்சி பேசினா நாங்கள் வீடியோ போட்டோம். சீமானுக்கு எதிராக வீடியோ போட்டோம். அவனுடைய மனைவி வந்து தெலுங்கச்சி, அவன் வந்து ஒரு மனவுரியுடைய மகள், தெலுங்கு தேசத்திலிருந்து வந்த மகள். அந்த நேரத்தில் 2016-17 அவனுக்கு எதிராக போட்டோம். இவன் வந்து ஒரு ஒரு ரஞ்சித்னு ஒருத்தனுக்கு பிரச்சனை வரும்போது அவன்கிட்ட தப்பிக்க அவன் நம்ம சமுதாயத்தை கேவலமா பேசலாம். எப்படின்னா, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் 18 ஜாதிகள் இருந்தாங்க. அதுல ஒரு ஜாதி தான் நாடார் ஜாதி. 17 ஜாதி இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் திருவாங்கூர் சமுதாயம் தோல் சிலை போராட்டங்கள் நடந்ததுன்ட்டு. அப்ப நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தோல் சிலை அனுமதிக்கவில்லை, இவங்களுக்கு அனுமதி இல்லை, இவங்க வரி கட்டினாங்க அப்படின்னு ஒரு தவறான செய்தி வந்துகிட்டு இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சீமான் வந்து எப்படி சொல்றானா, தோல் சீலை எங்க அம்மாவும் ஆத்தாலும் அவன்கிட்ட சொல்லுதான். அதாவது அவனுக்குள்ள சண்டை, அதை அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக எங்க அம்மால ஆத்தாலும் மார்பு துணி அணியாம இருந்தாங்க, எங்க அம்மாவும் ஆத்தாலும் மார்பு துணி அணியாம இருந்தாங்க, எங்க வரி கட்டத்துக்கு வரி கட்டாதவங்க மார்பை அறுத்துட்டு போனான்டா அந்த காலத்தில். அதாவது நம்ம சீமானை வந்து நாடாரு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப எங்க அம்மாவும் ஆத்தாவும் சொன்னா அப்ப யாரெல்லாம் சொல்லுதான்? நம்மளை தானே சொல்லுதான். நான் வந்து உன்னைய விட கீழே இருந்து வந்தேங்க ரஞ்சித்துக்கிட்ட. ரஞ்சித் வந்து ஒரு பறையர் ஜாதி, உன்னைய விட கீழே இருந்து வந்தேங்க. அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியம் இவன். அவனை விட நம்ம கீழே இருந்து வந்தோமா?
யாரும் யாரோட கீழே இருந்து வந்தோம் நான் சொல்ல விரும்பல. அப்ப அவன் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. நம்ம யாரையும் யாருக்கு கீழே இருந்து வந்தோம் மேல இருந்து நம்ம எங்கேயுமே பேச கிடையாது. யாரும் யாருக்கும் கீழே கிடையாது. ஒரு காலத்துல அடிமையா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சமத்துவமா இருக்கிறாங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்காங்க. யாரையும் நம்ம அதாவது எந்த ஜாதிக்கார நம்மளை கீழனும் இல்லை மேலனும் இல்லை. அப்படிதான் ஒரு அரசியல்வாதி பேசணும். இவன் ஒன்னையோட கீழே இருந்து வந்தவங்க. அப்போ அவனுக்கு எதிராக நாங்க வீடியோ போட்டோம். அவனுக்கு எதிராக நிறைய இது பண்ணணும். அடுத்தது நம்ம இவன் பாண்டே ஒரு மீட்டிங்ல பேசுறான். இதே தான் பேசுறான். தோல் சீலை நாடார்கள் முதல்ல இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு பெருசாயிட்டாங்க. அவங்க தோல் சீலை கூட அணியதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தாங்கங்கிறான். தோல் சீலை அணியதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தேன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன உரிமை இருக்குது? 18 ஜாதிகள் இருந்தாங்க. 18ல் ஒரு ஜாதி நாடார் ஜாதி. ஆனால் 17 ஜாதிகளுக்காகவே அந்த காலத்தில் வந்து சேநாட்டை வேநாட்டை நம்ம நாடார்கள் ஆண்டு வந்தார்கள். வேநாட்டை ஆண்டு வந்துட்டு இருக்கும்போது அதில் வந்து நம்பூதிரிகளை அடிமைப்படுறாங்க. அடிமைப்பட்டவொன்னே ஒரு நாடு வந்து ஒரு நாட்டில் அடிமைப்பட்டால் அவங்க வந்து அவங்களுடைய எல்லா பவரையும் இழந்துருந்தாங்க. அதனால் நம்ம வந்து நாடார்கள் நம்பூதிரிகிட்ட நம்ம பவரை இழந்த உடனே நம்மளுடைய அரண்மனையை இழந்த உடனே அவங்க அடிமையாகிறாங்க. அடிமையாகும் போது இவன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அடிமையாகிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவன் கடுமையான சட்டத்திட்டங்களை போட்டு இவனை எந்திரிக்க விடாமல் பண்ணுறான். அந்த காலகட்டங்களில் நம்ம ஆட்கள் வந்து பனையற தொழிலை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நிறைய பேர் வீரர்கள்லாம் வெளியே போகிறாங்க. பாவி அப்பாவிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இருக்கும்போது மீதி பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய 17 ஜாதிகாரங்கள் இருக்காங்க. அந்த 17 ஜாதிகாரங்களில் நாடார்கள் திறமை உள்ளவங்க இருக்காங்க, பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. இவங்க வந்து வரி கட்டதுக்கு அந்த அரசாங்கம் வந்து சட்டம் விதிக்குது. அப்போ இவங்க வரி கட்டியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வரி கட்டினவங்க நாடார்கள் வரி கட்டினாங்கன்னா வரி கட்ட வக்கு இருந்து கட்டினாங்க. மீதி இருக்க 17 ஜாதிகள் வரி கட்ட வக்கு இல்லாமல் மார்பை தொங்க போட்டு அலைஞ்சாங்க. அப்போ இதை இப்படிதான் சொல்லணும் யார் சொன்னாலும். ஆனால் இவங்க என்ன பண்றது, வரி கட்டினவங்களை சொல்லிட்டு மீதி இருக்கவங்களாம் விட்டுருந்தாங்க. வரி கட்டினவன்னா அவன் வந்து நம்ம ஆனால் ஆக்சுவலி நம்ம ஐயா வைகுண்ட ஐயா அழகான பாட்டு படிக்காரு. போட்டுக்கொண்டிருந்த சீலையை போடாதே என்று அடித்தானே ஐயான்னு பாட்டு படிக்கிறார் அவருடைய புத்தகத்தில். அப்புறம் போட்டுக்கொண்டிருந்த சீலையை போடாதே என்று அடிக்கானேன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். போடாமல் இருந்தவங்களுக்கு மான மரியாதை கிடையாது. போட்டுக்கிட்டு இருந்தவன் வரி கட்டுவான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. போடக்கூடாதுன்னா சரி உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு போ, நான் போட தான் செய்வேன், அப்படிதான் சொல்லுவான். அப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ போடாதவனை விட்டுட்டு வரி கட்டிட்டான் இவன் தான் மார்புக்கு சேலை, இவனுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி நம்மளை கேவலமாக பேசுகிறான். இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து இன்னொரு பண்ணுறானுங்க, 2 பேரும் உட்கார வைக்கிறானுங்க. இந்த பக்கத்தில் வந்து கலப்பு திருமணத்துக்கு ஆதரவாகவும் இந்த பக்கத்தில் கலப்பு திருமணத்துக்கு எதிராக உட்காந்துருப்பாங்க. கலப்பு திருமணத்துக்கு எதிராக இருக்கவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு பேசவே தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் நாடாருன்னு ஏன் போடுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவன் இவங்களுக்கு பெருமைக்கு போடுறாங்க, அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பேரை கெடுக்கான். அப்போ நம்ம சமூகத்தை நாடார்னு போட்டவங்களும் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க, சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ அதுக்காக நாங்கள் வீடியோ எப்படி எடுத்து போடுறோம்னா, நாடார் அதுக்காக நம்ம லெனின் நாடார் பாண்டுப்புல இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டோம். எப்படின்னா, நீங்கள் உங்கள் பேருக்கு பின்னால் நம்ம ராஜேஸ்வரர் தான் பேட்டி கேட்காரு. எப்படின்னா, உங்கள் பேருக்கு பின்னால் எதற்காக நாடார்னு சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. நீங்க எதுக்காக உங்க தந்தையின் பேரை உங்க பேருக்கு பின்னால போடுறீங்க? அதாவது இந்த கேள்வி வந்து எங்க கேட்கணும் தெரியுமா? 2 பேரும் உட்கார வச்சு கிண்டல் அடிச்சு நம்மளை வந்து அமுக்குறாள். அந்த இடத்துல நெறியாளர் உட்காரோம், நம்மளுக்கு அங்கே சீட்டு கிடைக்காது. அப்போ இவன் வந்து கேட்குறான், நெறியாளர் கேட்குறாங்க, நெறியாளர்கிட்ட அவர் லெனின் நாடார், நீங்க எதுக்காக உங்க தந்தையின் பேரை உங்க பின்னால போடுறீங்க? எதுக்காக நம்மலாம் போடுதோம் தந்தையின் பேரை? இன்னாருக்கு பிறந்தங்கிறதுக்காக தந்தை பேரை போடுதோம். நான் இன்னாருக்கு தான் பிறந்தேன்னு தந்தை பேரை போடுதோம். அப்போ லெனின் நாடார் சொல்றாரு, நீங்க இன்னாருக்கு தான் பிறந்தேன்னு தந்தை பேரை போடுறீங்களா? நான் வந்து எங்க தந்தை இன்னாருக்கு தான் பிறந்தா, எங்க தாத்தா இன்னாருக்கு தான், எங்க பூட்டை இன்னாருக்கு தான் பிறந்தா, அப்படியே எங்க பூட்டனுக்கு பூட்டை இன்னாருக்கு தான் பிறந்தான்னு அதில் எழுத முடியாது. அதனால எங்க குடும்ப பெயரான குடிப்பெயரான நாடாருங்கிறத மொத்தமா நாடார்கள்ங்கிறதுக்காக நான் நாடாருன்னு போடுறோம் அப்படின்னு தெளிவா சொன்னோம். அப்போ நான் பாராட்டக்கூடியது லெனின் நாடாருக்கு இவ்வளோ திறமை இருக்குதுன்னு அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பராக பேசினார், சூப்பராக. இப்போ அடுத்தால இன்னொரு இது மாதிரி கலப்பு திருமணத்துக்கு எதிராக 2 குரூப்பை உட்கார வச்சுட்டு இந்த அருள்மொழின்னு ஒரு தீக்காரி இருக்கா, அவன் என்ன பண்ணுற ஒரு டீம் போட்டு தலைவர் பதவியில் உட்காந்துக்கிடுவான். அப்போ 2 பேரும் மோத விடுவாங்க. இந்த பக்கம் கலப்பு திருமணத்துக்கு ஆதரவாட்டு, இந்த பக்கம் கலப்பு திருமணத்துக்கு எதிராக உட்காந்துருவாங்க. அப்போ ஒரு கலப்பு திருமணத்துக்கு ஆதரவாக இருக்க பெண் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன தெரியுமா? முதல்லலாம் கேட்பாங்க, உங்களுக்கு உங்க என் கையை வெட்டான சிவப்பு ரத்தம், உங்க கை அந்த ஜாதிக்காரன் கையை வெட்டல, நம்ம எதுக்காக பொண்ணு கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்பாங்க.
புரியுதா? அப்படி ஒரு கேள்வி உண்டு. இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுத்துட்டோம். நம்ம ஆட்டுக்கும் சிவப்பு ரத்தம் தான், மாட்டுக்கும் சிவப்பு, பன்னிக்கும் சிவப்பு. நீ உன் பிள்ளை பன்னிக்கு கட்டி கொடுப்பியாடா அப்படின்னு கேட்டோம். அப்போ இப்போ அது மாறிட்டு, அந்த டென்ட் மாறிட்டு இப்போ புது டென்ட் கொண்டு வராங்க. எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, இந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது. நீங்கள் போய் பிளட் பேங்கில் போய் நாடா ரத்தம் தான், தேவர் ரத்தம் தான், ஏன் பறைய ரத்தம் தானே கேட்பீங்க? ரத்தம் தானே கேட்பீங்க. அப்போ ரத்தத்தை மாத்திரம் வாங்கினா இனிக்குது, பொண்ணு கொடுக்கறதுக்கு மாத்திரம் கசக்குதோ? அதான் அந்த இருத்தம். அப்போ நம்ம வந்து பிளட் பேங்கில் போய் ரத்தம் கேட்டால் இவங்களுக்கு பொண்ணு கொடுக்கணுமா, இவங்க வீட்டிலேயே பொண்ணு எடுக்கணுமா? இப்படி ஒரு டெண்டு என்ன மூளை வேலை செய்யுது அவங்களுக்கு. எப்படியாவது இந்த கலப்பு திருமணத்தை உருவாக்கி இந்த மக்களை சீரழித்து நாசமாக்கணும் தான் பிளான் இவங்களுக்கு. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோன்னா, நீ வந்து ஒரு குட்டி நாய், ஒரு நாயின்னு நினச்சிக்கிடுங்களேன். ஒரு நாய் வந்து நாய் ஜாதி, நாய் இனம் ஒரு வீட்டு பிராணி இனம். இதுக்கு வந்து ரத்தம் இருக்கும். எந்த ரத்தம் இருக்கும்? ரத்தம் தேவைப்பட்டால் பன்னி ரத்தத்தை போட்டு அதுக்கு போகாது. நாய்களோட ரத்தத்தை அதுக்கு எதுவும் பிரச்சனை ஆச்சு, நாய்கள் ரத்தத்தை தான் நாய்க்கு ஊற்றுவாங்க, பன்னி ரத்தத்தை கொண்டு நாய்க்கு போட மாட்டாங்க. அப்போ நாய்களுக்கு நாய் ரத்தம் தேவை. ஆனால் நாய்களில் வித்தியாசம் எத்தனை இருக்குது? இப்போ ஒரு நாய் நீங்கள் போனீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குலைக்கும். ஆனால் நீங்கள் கிட்ட போனீங்கன்னா பின்னால் போகும். இன்னொரு நாய் எப்படி இருக்கும் தெரியுமா? முறும்போம். கிட்ட கூட ஒரே கடி கடிச்சிடும். நாய்க்கு வித்தியாசம் இருக்கா? ரத்தம் ஒன்று தானே, அது கூட திறமை வேற, இதுக்குள்ள சுபாவம் வேற. ஒரு நாய் பயங்கரமாக ஓடும், இன்னொரு நாய் ஓடாது, படுத்துக்கிடும். ஆனால் ரத்தம் ஒன்று தான், ஆனால் வித்தியாசங்கள் இருக்கு நாயில். சரியா? இப்போ இதே போல மனுஷனுக்கு வந்து ரத்தம் ஒன்று தான். மனுஷன்னாலே அவனுக்கு மனிதன் ரத்தம் தான் சேரும். அதுக்காக மிருக ரத்தத்தை போட முடியாது. ஏ குரூப் பி குரூப்னா இவன் அமெரிக்காவில் இருந்தாலும் ஏ குரூப் இப்படி தான் சேரும், நீ லண்டனில் இருந்தாலும் சேரும், ஆப்பிரிக்காக்கார கருகரு பண்ணியாக இருந்தாலும் இந்த குரூப் மனிதன் தான். அவன் மனிதனுக்கு மனித ரத்தம் தான் சேரும், மிருக ரத்தம் சேராது. ஆனால் இப்போ நான் என்ன இவாட்ட கேட்கணும், இப்போ தான் நான் உனக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, ரத்தம் ஒன்றா இருந்தா, உங்களோட கேள்வி என்னன்னா, ரத்தம் ஒன்றா இருந்தால் பொண்ணு கொடுப்பியா? இதான் கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, ஓ அண்ணனுக்கும் தம்பிக்கும் ரத்தம் ஒன்று தானே, நீ உன் அண்ணனும் தம்பியும் கெட்டிப்பியா? அதான் கேள்வி. நீ அடுத்தவனை ஏமாத்ததுக்கு இதை கொண்டு வரல. நீ ரத்தம் ஒன்று தான். ஏபி உனக்கும் ரத்தம் ஒன்று தான், உன் அண்ணனுக்கும் ரத்தம் ஒன்று தான், உன் தம்பிக்கும் ரத்தம் ஒன்று தான். அதே ஏபிக்கு நீ உன் அண்ணனும் தம்பியும் கட்டிப்பியா? கேள்வி. இதை அங்கே கேட்டிருக்கணும், அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி ஆளை அவங்க சேர்க்கவும் மாட்டாங்க. ரத்தம் ஒன்றுனா பொண்ணு கொடுங்க, ரத்தம் ஒன்றுனா நீ பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிறல. அப்போ ரத்தம் ஒன்றா ரத்தம் ஒன்று தானே உன் அண்ணனுக்கு, உன் தம்பிக்கு ரத்தம் ஒன்று தானே, உன் ரத்தம் தானே. அப்போ நீ கட்ட மாட்டேன். அதுதான் ஏன் கட்ட மாட்டேன், அதுதான் ஜாதிய கட்டமைப்பு. எதுக்கு இதை கட்ட மாட்டாங்க? அதுதான் ஜாதிய கட்டமைப்பு, ஜாதிய கட்டுப்பாடு. ஜாதிய கட்டுப்பாடுனா, ஜாதியுடைய கட்டுப்பாடுனா முன்னோர்கள் எழுதி வச்ச கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, ஜாதிகள்னாலே குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தினா ஒவ்வொரு ஜாதி பேரை வச்சுருக்கோம். இப்போ ஒரு குடும்பம்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு கட்டுப்பாடு ஒன்று. இப்போ ஒரு குடும்பத்துக்கு எப்படி கட்டுப்பாடுன்னா, அவன் வந்து சித்தி மகளை கட்டிக்கிடுவான், சித்தப்பா மகளை கட்டிக்கிடுவான். அப்படி ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாமா மகளை கட்டுவோம், சித்தப்பா மகளை சித்தி மகளை கட்ட மாட்டோம். அப்போ அந்த குடும்பத்தில் நம்ம பொண்ணு கொடுக்க முடியாது, பொண்ணு எடுக்க முடியாது. ஒரு குடும்பத்தில் பார்த்தா அண்ணியை அம்மாவை நினைக்கும், நம்ம அம்மாவை நினைக்கும். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணியை பொண்டாட்டியாக நினைப்போம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்தில் சட்டத்திட்டங்கள் வேறு வேறு இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்க விரும்புகிறோம். அப்போ இந்த கேள்வியும் கேட்பாங்க, எதுக்காக நீங்கள் ஒரே குடும்பத்தில் எடுக்கிறீங்க, நீங்கள் பல குடும்பத்தில் எடுக்கலாமே அப்படின்னு. எதுக்காக நாங்கள் பல குடும்பத்தில் எடுக்க மாட்டோம், எங்கள் குடும்பத்தில் தான் எடுக்கும், எங்கள் ஜாதிக்குள்ளே எடுக்கோம்னா இதுதான் ஜாதி. இதனால தான் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் கட்டுப்பாடு, எங்கள் கொள்கை, எங்கள் வீரம் விவேகம் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்குது. எங்களுக்கு அடுத்தவங்க குடும்பம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் குடும்பத்தில் வீரம் விவேகம் இருக்கிறதுனால எங்கள் குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கும் அப்படின்னு அந்த சொல்லலுக்கிறதுக்காக நாங்கள் வீடியோ போட்டு அதை பார்த்தாலாவது இப்படி நெறியாளர்களுக்கு சரியான கேள்வியை கொடுப்பாங்க. எவ்வளவு பலமான சங்கங்கள் பேருக்கு பின்னால் நாடார் போட மாட்டேங்கிறாங்க, இப்போ நம்ம தஜாமரத்தில் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கரிகோல் ராஜ் நாடார் தமிழ்நாட்டில் மகாஜன சங்கம் எத்தனை புராண சங்கம் இருக்குது,
எவ்வளோ பழைய சங்கம், எவ்வளவோ காரியம் நல்ல காரியம் செஞ்சிருக்கு. இவருக்கு முன்ன தலைவர்லாம் இவர் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். தனக்கு பேருக்கு பின்னால நாடார் போடாதவன் நாடாரே கிடையாது. திராணி இல்லாதவன் அவன், தைரியம் இல்லாதவன், கோலன்னு தான் சொல்லணும். எதுக்காக பேருக்கு பின்னால கேட்டால் காமராஜர் பேருக்கு பின்னால நாடார் போடல. காமராஜர் வந்து எதுக்கு பேர்? அவர் வந்து ஒரு துறவி மாதிரி வாழ்ந்தார். தனக்குன்னு சொத்து சேர்க்கலை, மக்களுக்காக வாழ்ந்தார். அவர் ஒரு ஒரு அன்னை தசரா எப்படி தனக்காக வாழலை, மக்களுக்காக வாழ்ந்தார். அவளுக்கு ஒன்றும் கிடையாது. அதே போல் இவர் வந்து ஒரு துறவி மாதிரி வாழ்ந்தார். துறவிகளுக்கு என்ன சொத்து, துறவிகளுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. போகும்போது ஒன்றுமே கொண்டு வரல. நானும் அதே மாதிரி அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம் இருக்குது? என்ன நியாயம் இருக்குது? இவன் சொத்து, இவனுக்கு சொத்து வச்சிருக்கோம், இவன் பொண்டாட்டி பேரில் சொத்து இருக்கும், இவன் பிள்ளை பேரில் சொத்து இருக்கும். நான் காமராஜர், நான் காமராஜர் போடல, நானும் போட மாட்டேன். அப்படிப்பட்ட அயோக்கியம் தான் இருக்கிறானுங்க. பேருக்கு பிள்ளை நாடார் போடுறதுக்கு உண்மையில பார்க்க போனால் அவனுக்கு தைரியம் கிடையாது. நாடார் வந்து இங்கே குடும்ப பேர், இது ஜாதி பேர் கிடையாது. ஒரு பறையர் பல்லர்கிட்ட போயிட்டு எப்பா ஒரு ஜாதின்னு கேட்டால் நான் எஸ்சிம்மா சொல்லுவானா சொல்ல மாட்டானா? எஸ்சின்னு தான் சொல்லுவோம். கேளுங்க, எஸ்சின்னு தான் சொல்லுவான் ஃபர்ஸ்ட். இப்பயும் சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. எஸ்சி தான் எதுக்கு சொல்லுவானா? நான் ஷெட்யூல் காஸ்ட். நம்மளுக்கு வந்து ஜாதி என்னன்னு கேட்டா நான் பேக்வர்டு காஸ்ட், பிசின்னு சொல்ல வேண்டியதானே? அவனுக்கு இருக்க மூலம் நம்மளுக்கே இல்லை. அவன் எஸ்சின்னு சொல்லுதான், நான் ஷெட்யூல் காஸ்ட். காஸ்ட்னா ஷெட்யூல் காஸ்ட். அது வந்து அவன் குடும்ப பெயர் தான் பறையர், குடும்ப பெயர் தான் பல்லர். நம்மளுடைய குடும்ப பெயர் வந்து நாடாரு. நம்ம குடும்ப பெயர் அவன் கேட்டானா? கேட்டா சொல்லணும். கேட்கல என்னப்பா ஜாதி அப்படின்னு. ஜாதின்னு எங்க இடத்துல கேட்டாலும் பிசின்னு எழுதணும், பேக்வர்டு காஸ்ட். சரி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம சமுதாயத்தில் வந்து எல்லாரும் இதே போல் ஒவ்வொரு சங்கத்திலையும், நீங்கள் எல்லா சங்கத்திலேருந்து வந்திருப்பீங்க, மற்ற சங்கத்திலேயும் சேர்ந்துருக்கோம். எல்லா சங்கத்திலையும் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக பேருக்கு பின்னால் நாடார் போடணும். நம்ம கலப்பு திருமணத்தை எதுக்கணும். கலப்பு திருமணம் செஞ்சவனா கூட சேர்த்துக்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து விபச்சாரி நம்ம சொசைட்டியில் ஒரு விபச்சாரி பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சம்மதிப்பீங்களா? அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண பார்ப்பீங்க. பண்ணக்கூடாது. எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம்? அந்த இது நம்மளுக்கு பாதிப்பு வந்துடும். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் எவனும் அந்த தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி கலப்பு திருமணம் சொசைட்டியில் இருந்தாலே சொசைட்டியே நாசமாயிரும். அவனை பார்த்து மற்றவங்க கெட்டு போவாங்க. அதனால் அப்படிப்பட்டவனையும் அவாய்ட் பண்ணி நம்ம சமுதாயத்தை காக்கிறதுக்கு என்ன வழி செய்யணுமோ அதை செய்யணும். அது நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் செய்யணும்னு நான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.